அன்றைக்கி கூட ஒருத்தன் ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்தான். சார் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வாரம் லீவு தேவைப்படுது. என்ன லீவுன்னு பார்த்தா காரணம் எழுதிக்கலாம் சார். நம்முடைய இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடும் சண்டை நடக்கிறதுனால எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும்னு எழுதியிருந்தான் சார். மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டைக்கும் உனக்கு லீவுக்கு என்னடா சம்பந்தங்குது, நீனா சமாதான தூதுவரான். போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை நடக்குது, அதை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நாள் லீவு வேணும்னு. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்குறேன், இதை கொடுங்க நான் சாரானேன். இப்படி ஒரு ஆள் வில்லங்கமாக கேட்பான்னு அவருக்கே தெரியாது. அதனால் ஒரு வித்தியாசமான பார்வை. அன்றைக்கு கூட ஒரு மேனேஜர் அம்மா லேட்டாக, அவர் கரெக்ட் டைமுக்கு வந்து உட்காந்துட்டார் சீட்டில். அந்த அம்மா சூப்பரண்டென்ட் என்ன பண்ணுது, 10:15 வருது, 1/4 மணி நேரம் லேட்டாக வருது. லேட்டாக வரும்போது அவர் சத்தம் போடுற, என்னம்மா லேட்டு? அந்த அம்மா பணிவாக சொல்லிச்சு, சார் சாரி சார் லேட் ஆகிட்டுது, போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார். சரி போமான்ட்டார். அது என்ன சொல்யூஷன் கூட அவர் கவனிக்கலை சார். ஏன்? சொல்வதிலே ஒரு பணிவு இருப்பதனால் அந்த பணிவை ரசித்த மேனேஜரால் அதற்குள்ளே இருக்கிற சூசகமான சொல்லினுடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ண முடியலன்னா எப்பொழுதும் சில குணங்கள் கூட நம்மை சமயத்தில் காப்பாற்றி கொடுக்கும். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எப்பயுமே நம்ம மனசை சரியாக வைக்கணும். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. ஏன்னா உலகத்தில் நம்ம அனாவசியமாகவும் பேசிடக்கூடாது சார். 2 கண்கள் பார்ப்பது ஒன்றைத்தான், இல்லையா? 2 கண்கள் பார்ப்பது ஒன்றைத்தான், 2 காதுகள் கேட்பது ஒன்றைத்தான், 2 கால்கள் நடப்பது ஒரே பாதையில்தான். ஆனால் இருப்பது ஒரு வாய், அதுக்கு தான் பலதை பேசுது, பல நேரத்தில் பல விதமாக பேசுது. காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, ராத்திரியில் ஒரு பேச்சு, உள்ளே போனால் ஒன்று பேச்சு, வெளியில் இருந்தால் ஒரு பேச்சுன்னு அப்படி பேச்சு மாறுகிற ஒரு வார்த்தைகள். அதுதான் உண்மையான வாயில். அது நமக்கு உள்ளம் பெருங்கோயில், ஓனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல்னு சொன்னார் திருமூலர். ஆனால் இன்றைக்கி அந்த வாய் தான் பல விஷயங்களை, சிக்கல்களை உருவாக்குகிற காரணமாகவே இருக்கிறது. அதனால்தான் வார்த்தைகளில் கூட நமக்கு மென்மையாக பேசணும், மேன்மையாக பேசணும். கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு பொன்மொழியை வச்சுருந்தோம். இன்னொன்றுங்க, சம்பிரதாயம் பண்பாடு கல்ச்சர் போயிட்டுதுன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். மறு உண்றதுன்னு எங்கள் பக்கத்திலலாம் இருக்கும். எங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலாம் மறு உண்றதுன்னு ஒன்று உண்டு. இங்கேயும் உண்டு. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு விட்ட மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த மாமியார் வீட்டிலே இருப்பான். ஒரு 10 நாளைக்கு விருந்து கொடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா உடனே விமானத்தில் பறக்கணும், எல்லாம் போகணும், லீவு கிடைக்கல, எல்லாமே காலங்கள் மாறி போச்சு. அப்போல்லாம் மறு உண்றதுக்குன்னு போய் உட்காருவாங்க சார். மறு உண்றதுன்னு என்ன, மாப்பிள்ளை வீட்டில் சோறு இல்லைன்னா போய் உட்காந்துங்கிறான். அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் தூண் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த தூணுக்கு மரவில் அந்த மணமகள் பொண்ணு மணப்பொண்ணு நிற்கும். அவங்க அம்மா தான், மாமியார் தான் மாப்பிள்ளைக்கு பரிமாறுவாங்க. பரிமாறும்போது ஒவ்வொரு காய்கறி கூட்டாக எடுத்து வைப்பாங்க. ஒரு சவ் கூட்டு வைப்பாங்க, நல்லா சாப்பிடுவான். அந்த பொண்ணு மறைஞ்சிருந்த பொண்ணுக்கு அம்மா கண்ணாலேயே பாடம் நடத்தும். எழுதிக்கோ, கூட்டு சவ் கூட்டு அவனுக்கு பிடிக்கும்னு எழுதிக்கோ. அதுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சோம், தொடவே மாட்டான். வாழ்நாள் பூரா இவனுக்கு கத்திரிக்காய் பண்ணாத, கத்திரிக்காய் இவனுக்கு பிடிக்காது, எழுதிக்கோ அப்படின்னும். வெண்டைக்காய் அள்ளி வைக்கும் சார். அள்ளி வைக்கும்போதே கரண்டியில் வரும்போதே வாங்கிக்குவான். 4 வெண்டைக்காயை வச்சா வந்து மொத்தத்தையும் வேகமாக சாப்பிட்ருவான். உடனே மாமியார் அவன் கண்ணால் காட்டும், இவன் வெண்டைக்காய் பிரியனாக இருக்கிறான், அதனால் வெண்டைக்காயை வாழ்நாள் பூரா டெய்லி போடு. அப்போ மனசு நினைக்குது, இவ்வளோ வெண்டைக்காயை சாப்பிட்றானே, மூளை வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்குது அந்த அம்மா. நினச்சாலும் அடுத்தது அதுவே சிரிக்குது. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இவனுக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பானோ எடுத்திருக்க மாட்டானோ அந்த எண்ணத்துக்கும் அது போகுது சார். அதுவே ஒரு வியப்பாகுது, அதுவே சிரிக்குது. அந்த பொண்ணுக்கு புரியல அது. அதெல்லாம் என்னம்மா சிரிக்கிறேன், என்னம்மான்னு கண்ணாலே கேட்குது. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், இப்போ எழுதிக்கோ, வெண்டைக்காய் பெரியன்னு மட்டும் எழுதிக்கோ. இதுக்கு தான் சார் அந்த காலத்தில் அந்த மறுன்றதுன்னு வச்சான். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு போன பிற்பாடு என்னென்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு கேட்கப்படாது சார். கேட்காமலேயே செய்யக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை வாழ்க்கை பாடம் என்பது இதுதானே சார். அதில் எவ்வளோ சிறப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, காலேஜ் முடிக்கிற பொண்ணை பார்த்து, அம்மாடி சமையல் கற்றுக்கடா, போகிற இடத்துல நீ பண்ணணும். அம்மா அதெல்லாம் வேஸ்ட்டு, போகிற இடத்துல என் மாமியார்கிட்ட கற்றுக்கிறேன். ஏன்னா உன் கைப்பக்குவம் வேறு, எங்கள் மாமியார் கைப்பக்குவம் வேறையாக இருக்கும். எதுக்கு இது ஒரு வேஸ்ட்டாக நான் கற்றுக்கணும்? அங்கே போய் கற்றுக்கிட்டால் அதையே நான் கண்டினியூ பண்ணால் அது அந்த அம்மா நல்லா இருக்குதுன்னு. இப்போ உன் கைப்பக்குவத்தை நான் அங்கே போட்டோம்னா எதுவுமே பிடிக்கலேன்னு அது சொல்லும். இது எதுக்குன்னு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக பேசுதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அந்த அம்மாவே ஆச்சரியப்படுது. அதனால் வாழ்க்கையில் உறவுகள் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பெண்ணு வீட்டுக்கு பஸ்ஸு தானே சார், பஸ்ஸில் தான் ஏறி போவான், மாட்டு வண்டியில் போவான். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ சுகமாக இருந்தது சார்.
அப்போ பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான். போகிற இடத்துல என்ன பண்ணுவோம், பக்கத்து 10 கிராமம் தள்ளி இருக்கும், 1 மணி நேரம் பயணம். போய் மாமியார் வீட்டில் தடப்படலாம் சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், சந்தோஷமாக வருவான். இவன் அடிக்கடி போகிறத பார்த்து அவங்க அப்பா சொன்னார், டேய் அடிக்கடி ஒரே இடத்துல போகிறது நல்லது இல்லைடா, மரியாதை குறைஞ்சிரும், அப்பப்போ போவாதரா, எப்போயாவது ஒரு தடவை போனான்டா மரியாதை, மாமியாரோட இருந்தான்னா கூட அப்படி தாண்டா இருக்கணும்னு. அட போப்பா, அங்கன்னா என்னம்மா கவனிக்கிறாங்க, சரிடா அப்படின்னு சொல்லி மறுநாள் கிளம்புறான். ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னார். சரின்னு கேட்டும் போய் பஸ்ஸில் உக்காந்தான். இவனுக்கு அதில் புரியல. அப்பா இன்னும் புறம்பு சொன்னார், ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாருன்னு புரியல. அப்போ வயசான காலத்தில் அப்படி தான் பேசுவார்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். அங்கே போன பிற்பாடு ராத்திரி நல்லா சாப்பாடு போட்டாங்க. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்து உக்காந்த உடனே ஒய்ஃபை கேட்டான், என்ன சாப்பாடு, என்ன டிஃபனுன்னா. அப்போ அவங்க மாமியார் சொல்லிச்சு, டிஃபனாவது முன்னாவது மாப்பிள்ளை, அடிக்கடி வந்து போகிற நம்ம சொந்த மாப்பிள்ளை, நீங்கள் ஒன்றும் போடலை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டானில், வெங்கல குண்டானில் பழையதை போட்டு நீராகத்தை ஊற்றி முன்னாடி வச்சுது. அது அப்படியே நிற்குது. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டான், இது என்னான்னு புரியலையேன்னு எட்டி பார்த்தா அந்த நீராகாரம் தெளிஞ்சிருந்தது. அப்போ அவன் முகம் அதில் தெரிஞ்சுது. அப்போ தான் அவங்க அப்பன் சொன்னது ஞாபகம் வந்தது, ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரே, அது இதுதான் போலகுதுன்னு மனசில் நினச்சி சிரித்தான். சிரித்த போது அவன் சம்சாரம் கேட்டது, ஏன் சிரிக்கிறேன்னு நடந்த உண்மையை சொன்னான். இதுக்கு போய் சிரிக்கலாமாயா, வருத்தப்பட வேணாம் நீ அப்படின்னும் போது, இல்லை எங்கள் அப்பன் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு இதை சொல்லியிருப்பான்னு நினச்சி பார்த்து எங்கள் அப்பாவை நினச்சி தான் நான் சிரிக்கிறேன்னா. அப்போ கூட அவனுக்காக அவன் வருத்தப்படலை. ஒரு பொன்மொழி, ஒரு பழமொழி வாழ்க்கையை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருமிதத்தை வளர்த்திருக்கிற ஒரு மண்ணில் நாம் பிறந்துட்டு இன்றைக்கி சிரிப்பு பேசுகிறதுக்கு பஞ்சம் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கி நம்ம மன்றத்தைன்னு ஒரு அமைப்பை வச்சு தேடி போய் ஒருத்தரை பேச வச்சு நாம் அதை சிரிக்கணுன்ற ஒரு நிலைமைக்கு நாம் வரக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. அன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே குதூகலமாக கொட்டி கிடந்தது இல்லைங்களா. எல்லாருடைய அதான் கலந்துரையால் கூடி பேசுவதற்காகத்தான் அதுக்கு கூடம்னே பேர் வச்சான் சார். அதனால நான் இன்னும் கூட நினைவுபடுத்துகிறேன் சிலதெல்லாம். நான் ரசித்த ஜோக், ஹூஸ்டனில் நான் பேசின ஜோக் அது. இருந்தாலும் நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம். மனிதன் தன்னை மறந்ததுனால்தான் பல மகிழ்ச்சியை கூட மறந்துட்டான். எல்லாமே டென்ஷன் ஆகிறான் சார். அன்றைக்கி ஒன்றும் பாருங்கள், அதனால தான் சொல்கிறது, இலக்கியங்கள் கூட நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடியவை தான். எல்லா இடங்களிலுமே நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவான்னு நான் பிறந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதனால்தான் கோவலன் கொலை உண்டான். நாம் உணர்ச்சி வசப்படும் போதே வார்த்தைகள் வெளியில் எப்படி வருது, வேகமாக வருது இல்லையா. அன்றைக்கி கூட ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து கரண்ட்டு கட் ஆகி போச்சு, டென்ஷன் ஆகி வெளியில் வராரு. அவர்கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான் அடுத்த வாரம் ஆப்ரேஷனுக்கு. அவன் வேகமாக ரிசப்ஷன் வந்து ஓடி போய் டாக்டரை பார்த்து சொன்னான், என் தெய்வமே உங்ககிட்ட தான் நான் அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன்னா. நீ எப்படி இருப்ப அப்படின்னாரு. அவ்வளோதான் சார், அவன் அலண்டு துண்டகானான் துணியை கண்டன ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டான். ஏன்னா அது சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் நம்ம அவரை கேட்கறது. மனிதனுக்கு மனிதன் உணர்ச்சி வசிக்கிற பிறகு உணர்வற்ற வார்த்தைகள் வெளிப்படும் என்பதனால்தான் பல பெரியவர்கள் அந்த உணர்ச்சியை கூட மடைமாற்றம் செய்வதற்கு எவ்வளவோ பேர் பண்ணியிருக்காங்க. நான் கூட அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரை பார்க்கலான்னு போய் கேட்டில் கை வச்சேன் சார். கேட்டில் கை வச்சத்தான் எட்டி பார்த்தேன், அதில் வந்து போர்டில் எழுதிக்கிறான், நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதிக்கிறான் சார். ஆனால் ஒரே ஒரு நாய் தான் கட்டி போட்டுக்கிறான். நான் தமிழ் படித்த கோளாறு, ஒரு நாய்க்கு நாய் ஜாக்கிரதை தான் இவன் எழுதணும், நாய்கள்னு ஏன் பன்மையில் எழுதிக்கிறான்னு நான் நினச்சிங்கிறேன். கேட்டில் கை வச்ச சத்தம் கேட்டு உள்ளேருந்து கதவை திறந்து வந்தான் சார் ஒரு ஆள். யார் வேணும், என்ன வேணும், ஏன் கேட்டில் கை வச்ச, எதுக்கு சத்தத்தை. ஆஹா, இவன் சரியாகத்தான் எழுதிக்கிறான், கட்டினது ஒன்று கட்டாதது ஒன்று. இப்போ தான் எனக்கே புரியுது, ஆஹா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குதுடாப்பா அப்படின்னு நான் நினச்சிங்க. இன்னொரு இடத்துல போய் பார்த்தேன் சார், ஆச்சரியமான விஷயம், நாய் ஜாக்கிரதைன்னு சரியாக எழுதிக்கிறான். ஆனால் எட்டி பார்த்தா ஒரே ஒரு குட்டி நாய் சார், குட்டி நாய். அது என்னடா பண்ண போகுது வர்றவனை, இதுக்கு எதுக்கடா எழுதுன, அனாவசியமான பெரிய போர்டு வச்சுக்கிறியான்னு. இல்லை வர்றவங்க யாரும் நாய்க்குட்டியை மெரிச்சிடக்கூடாது சார், நாய்க்கு பாதுகாப்பாக தான் நான் எழுதிக்கிறேன்னா. அது மனுஷனுக்கு பாதுகாப்பாக சில இடங்களில் எழுதுகிறான், நாய்க்கு பாதுகாப்பாக சில இடங்களில் எழுதுகிறான். இன்னொரு பெரிய ஆளு வீட்டில் போயிருக்கிறேன் சார், அவர் சோபாவில் உட்காந்துங்கிறாரு, அவர் புள்ள கீழே தரையில் உட்காந்துங்கிறான், நாய் மடியில் இருக்குது, காஸ்ட்லி நாய் மடியில் இருக்குது. மடியில் இருக்கிற நாய்க்கு உடம்பு சரியில்லை போல இது, டானிக்கு ஊற்றணும் போல இருக்குது. அந்த ஆள் மூடியை திறந்து வச்சுட்டு, தர பட்டு இல்லை செல்லம் இல்லை, அது வாயை திறக்குமா,
அது மனுஷனுடைய குரலை கேட்டு நடக்குமா? அது அந்த ஆளே டென்ஷன் ஆகிட்டான், பாட்டில் தூக்கி போட்டான் சார். அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. நான் என்ன கேட்குறேன், இயற்கையை உன்னால் மாற்ற முடியுமா? இயற்கையான அமைப்பை யாராலும் மாற்ற முடியாது. இயற்கைன்னு ஒன்று கடவுள் வச்சுருக்கிறான் சார். என்னென்னாருக்கு என்னென்ன குணம்னு. குழந்தைன்னா குழந்தைத்தனமாக தான் இருக்கும் சார். ஒரு சின்ன யூகேஜி படிக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் போய் அவங்க வீட்டில் சொன்னான் சார், அவங்க அப்பா பார்த்து, டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணுன்னா. அவர் சொன்னார், டேய் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் டெவலப் பண்ணுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அம்மா சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நானும் எங்கள் மிஸ்ஸு 3 பேர் மீட் பண்ணுறோம்னா இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வடான்னுக்கிறாங்க டீச்சரு. உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா அவர் என்கொயரி பண்ணி அடிப்பாருன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னுக்கு டெவலப் பண்ணான் பார்த்தீங்களா? அவன் ஒரு புத்திசாலியா? மார்க்கு வாங்குறவன் திறமைசாலி, வாழ்க்கையில் ஜெயிக்கிறவன் புத்திசாலி, அவன் தான் கவுன்சிலராக வருவான் சார் நாளைக்கு. ஏன்னா ஒரு வார்த்தைகள் பலம் இருக்குதுல்ல அவங்ககிட்ட. சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை சாதகமாக்கிக்கிறான்ல சார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட அப்பா வந்து ஹாலில் உட்காந்துங்கிறார் 3 மணிக்கு. அப்போ தான் ஸ்கூல் விட்டு பேப்பரோட வரான், மேத்ஸ் பேப்பரோட வரான். அப்பா வருவாருன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை சார். பார்த்துட்டான் சார். படி ஏறும்போது ஐடியா ஃபார்ம் ஆகிட்டுது. நேராக போனால் கட்டி பிடிச்சிங்கன்னா, டேடி சாப்பிட்டியான்னு கேட்டான். அந்த கண்ணீர் விட்டான் சார். யாருமே கோடி கோடியாக சம்பாரிச்சு கொடுக்குறோம், கூட்டாளி கூட எனக்கு கேட்கலடா, நீ கேட்குற என் செல்லமேன்னார். அந்த நேரம் பார்த்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சொன்னான் சார், டேடி நான் 100க்கு 100 மேத்ஸில் வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணுவேன்னா? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டாண்டார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா. அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார் சார். அரை வாங்க வேண்டிய இடத்துல அரவணைப்பை பெறான் பார்த்தீங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதை நீங்கள் வளர்த்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அவனுக்கு ஒரே பட்டி போட்ட மாதிரி ஒரே பார்வை தான். ஹோம்ஒர்க் எழுது, ஹோம்ஒர்க் எழுது, ஹோம்ஒர்க் எழுது. பல சிக்கல்கள் சார். எங்கள் தென்கட்சி சுவாமிநாதன் தான் ஐயா தான் அழகாக சொல்லுவார். அவர் அம்மா போய் குழந்தைய அது பிள்ளைய எழுப்புது, அப்பா எழுந்துடுறா, மணி 6ஆகுது, எழுந்துடுறா கண்ணு, குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகணுண்டா. வேணாம்மா, போம்மா, வாத்தியாருங்களுக்கு என்ன பிடிக்கல, பசங்களுக்கு என்ன பிடிக்கல, இன்னும் வேணாம்மா, நான் போகலம்மா. அடே நீ எழுந்து கண்டிப்பாக போய் ஆகணும்டா ஸ்கூலுக்கு. அப்படி இன்னாமா கட்டாயம், நீ தான்டா ஹெட்மாஸ்டரு, போகணுண்டா. யார் நம்ம தென்கட்சி சாமிநாதன் அழகாக ஒன்று சொல்லுவார். இப்படி ஒரு ரசனை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது, ரசனை இருக்குது சார். நம்ம தயவு செஞ்சு இந்த கூட்டத்தினுடைய விளைவாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு போகிறேன். ஒரு அரை மணி நேரமாவது வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசுங்க சார். கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காந்து பேசுங்க சார். விளையாட்டு சொல்லலை, பேசுங்க சார். நம்ம தம்பி அண்ணன் நகைக்கடைக்கார உரிமையாளர் வந்துக்கிறார். நான் நிறைய பேசினது தான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அந்த நகைக்கடைக்கு போகும்போது ஞாபகம் வந்தது. இது நீங்கள் நகைக்கடை போகும்போது கூட, ஜவுளி கடை போகும்போது கூட துணைவியாரோடு போங்க சார். அங்கே வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சார். நீங்கள் மட்டும் தனியாக போகாதீங்க, தனியாக அனுப்பாதீங்க. நீங்கள் அங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் சார். பிரமாதமான எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும் சார். நான் இப்போ ரிட்டையர் ஆன உடனே 2007 எனக்கு வந்த ஒரு 3 லட்சம் ரூபா வருதுன்னு முதல் நாள் எங்கள் வீட்டம்மாக்கிட்ட சொல்லிட்டேன். ராத்திரி பூராமல் உட்காந்துன்னு தூங்காமல் கணக்கு போட்டு ஜிஎஸ்டியோட 3 லட்சத்துக்கு என்ன வாங்கலான்னு அவன் முடிவு பண்ணிட்டா. அதை போய் மறுநாள் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டான் சார். அது ஞாபகார்த்தமாக ஒரு மோதிரம் கூட நான் வாங்கலை, என்னால் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார். திரும்பி வெளியில் வரும்போது நம்ம ஐயா மாதிரி ஒருத்தர் நகை கடை ஓனரு, சார் நம்ம கடைக்கு வந்தவங்க யாரும் சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு பர்ஸ் எடுத்து கொடுத்தார் சார். ஒரு காலி பர்ஸை என் கையில் கொடுத்தார் சார். நான் சிரிச்சிக்கினேன், என் பர்ஸை காலி ஆகிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறியா மகராஜான்னு நினச்சேன். அப்புறம்தான் நான் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கினேன். ஏன் தெரியுமா? இந்த பர்ஸ்லையும் அடுத்த முறை சேமிப்போட வான்னு இதை கொடுக்குறாரு வாழ்த்தின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் வந்து. அதை விட பெரிய காமெடினா தெரியுமா? வாசலுக்கு வர்றேன், காரில் உட்காரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபை அப்படி கையால் அப்படி என்னை தட்டிட்டு, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிதுன்னா. இதை விட சொர்க்கம் எங்கேயாவது இருக்குதுன்றீங்களா? இதை விட ஏதாவது சொர்க்கம் இருக்குதா சார்? மனைவி இடத்துல பேசுகிறேன் சார். 2 விஷயத்தை நான் வந்து அதிகமாக பேசுகிறேன். ஒரே விஷயத்தை நான் இங்கே இருக்கிற நிறைய ஆண்கள் இருக்குங்க, நான் உங்களை வணங்கி சொல்கிறேன். பெண்கள் அங்கங்கே இருந்தாலும் 2 பேரை நாம் முக்கியமாக மதிக்கணும் சார். பெத்த தாயை வணங்கணும், கட்டின மனைவியை மதிக்கணும், பெத்த பெண்ணை நேசிக்கணும். ஒரு பெண் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் சத்தியமாக அந்த குடும்பம்
மங்களகரமாக மகிழ்ச்சியாக செல்வம் செழிக்கும் சார். ஒரு பெண்ணு கண்ணீர் விடவே கூடாது சார். நிஜமான உண்மை இது. கண்ணீரே விடக்கூடாது சார் வாழ்க்கையில். அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இறைவனுடைய படைப்பில் 2 விஷயத்தை சொல்கிறேன். ஆண் அதிகமான அறிவுடையவன், மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. பெண் அதிகமான ஞானத்தின் எல்லையை தொட்டவள், ஞானம் நிறைந்தவள் பெண். ஞானம் அவளுக்கு தான் அதிகமானது இருக்கு, ஞானமே. ஏன்னா அதனால தான் பாரதி பாடினான், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தான். தாய்க்கு நிகரான ஒரு தெய்வத்தை உலகத்தில் காட்ட முடியாது. கட்டிய மனைவி விட அக்கறை உடைய ஒரு ஜீவனை கடவுளால் கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கட்டின மனைவி. பெத்த மகளை விட நேசிக்கிற ஒரு ஜீவனை நீங்கள் பார்க்க முடியாது சார். ஒரு தந்தை தவறான பாதையில் போனால் கூட அவனை திருத்துகிற மிகச்சிறந்த பண்பு மகளுக்கு இருக்கிறது. அதனால ஒரு பெண்மையை போற்றினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறந்த இடத்தை நாம் தொடலாம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், 120 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 120 வருஷங்களுக்கு முன்பு அங்கே 8 அடுக்கு மாடி இருக்கிற அமெரிக்காவில் 8வது மாடி வரைக்கும் போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் வச்சார். இப்போ நமக்கு ஜான்சன் லிஃப்ட் பயன்படுத்துகிறோம் இல்லை, அன்னைக்கு அந்த பயன்படுத்தப்பட்ட லிஃப்ட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? ஓட்டிஸ்ன்னு பேர். OTIS, ஓட்டிஸ்ன்னு பேர் அந்த லிஃப்ட்டுக்கு பேர். ஏன் அதுக்கு பேர் வந்தது தெரியுமா? அந்த கம்பெனி ஓனர் தான், அவர் தான் கண்டுபிடிச்சார் அதை, இந்த இன்ஜினை. அதனால் அவர் பேரே வச்சிட்டார், ஓட்டிஸ்ன்னு வச்சிட்டார். பல வருஷமாக அது ஏறி இறங்குது. அதுவும் ஓஞ்சி போச்சு, தேஞ்சு போச்சு. அதில் என்ன பயணம் பண்ண பெண்கள்லாம், 8வது மாடியில் போகிற பெண்கள்லாம், 7வது மாடி 6வது மாடி போகிற பெண்கள்லாம் எல்லாமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினை மாற்றுங்க, புதுப்பிங்க, இது வேகமாக போக மாட்டேன்னு, ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு. 1 மாதமாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க சார். அவர் போய் உக்காந்துட்டார் சோர்ந்து. ஏன்னா புது இன்ஜினை மாற்றி வைக்கிறதுக்கு அவருக்கு வசதி இல்லை, பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டார். அப்போ அவருடைய மனைவி கேட்டாங்க, என்னையா வருத்தப்படுற அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம்னு. அதானே சிம்பிள் ஐடியா. ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு கண்ணாடி வாங்கி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிடு, நீ நடக்கிறத பாருன்னுச்சு. அதே மாதிரி அந்த மனுஷன் ராத்திரியோட ராத்திரி 4 அடி உயரத்தில் ஒரு கண்ணாடி ஒரு பக்கமாக வச்சுட்டார் சார். 10 நாளுக்கு பிறகு எல்லா பெண்களும் லிஃப்ட்டு ஒழுங்காக போகுது, நல்லா இருக்குது, ஒரு குறையும் இல்லைன்னுச்சு. ஏன் தெரியுமா? அந்த 5 நிமிஷத்தில் அதாவது மேக்கப் பண்ணின்னு போகுது, தன்னை அலங்காரம் பண்ணி போகுது. வேகமாக ஓடியாந்தாலும் அந்த 5 நிமிஷம் நமக்கு கிடைக்குதுன்னு அந்த கண்ணாடியை பார்த்து தங்கள் முகத்தை அலங்காரம் செய்து கொண்டு போகிறதுனால லிஃப்டெல்லாம் இன்ஜின்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம், இப்போ நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அதே வாயால் அவர்கள் வாழ்த்துவதை கேட்டபோது இதுக்கு தான் ஞானம்னு பேர். அந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய சாதனைகளுக்கு காரணமாக இருக்கும் என்பதை நிரூபிக்கும். என்றால் அது பெண்ணுக்குள் தான் அது புறப்படும். நிஜமாக நான் சொல்கிறேன், பெண்ணுக்குள்ளே தான் அது இந்த ஞானமே இருக்கும். அதனால்தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அறிவையும் ஞானத்தையும் இணைத்து வைப்பது தான் திருமண உறவே. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னா ஔவையார். ஞானம் ஒரு பெண், கல்வி அறிவு என்பது ஒரு ஆண். இந்த இணைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது என்றால். அதனால்தான் நான் ஹூஸ்டனில் ஒரு சொன்னது நான் நினைவுபடுத்தினேன். ஒரு 3 ஆண்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் சொன்னாலே 3 ஆண்களும் 10வது அடுக்கு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் 10வது மாடியில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் லஞ்ச் டைமில் 3 ஆண்களும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வழக்கமாக ஒருத்தன் பிரிப்பான், டெமன் பாஸை பிரித்தா அதில் இட்லி தான் வச்சுருப்பாங்க, இட்லி சட்னிக்கு பஞ்சமே கிடையாது. ஒருத்தன் பிரிப்பான், எப்போ பார்த்தாலும் அதில் உப்புமாவு தான் இருக்கும். இன்னொருத்தன் பிரிப்பான், எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சால்னா தான் இருக்கும் அதில். இது ஒரு வாரமாக வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிரிக்கிற 3 பேரும் அதே தான் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் முகம் சுழிச்சிக்கிட்டான். அதில் இட்லிக்காரன் சொன்னான், திங்கக்கிழமையும் திறந்தா இதே இட்லி இருந்தால் இதே 10வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்துடுறேன், இது எழுதி வச்சிங்கடா, இது உறுதின்னா. அப்போ அவன் உப்புமாக்காரன் சொன்னான், நீயே விழுந்தீன்னா எனக்கும் இதே மாதிரி வந்தால் நானும் விழுந்துடுறேன்னா. சப்பாத்திக்காரன் சபதம் எடுத்துட்டான். 2 பேரும் உறுதி எடுத்துக்கும் போது நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு. 3வது திங்கக்கிழமை வரானுங்க, குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டு டெமன் பாஸை திறக்கிறான். அதே இட்லி, அதே உப்புமா, அதே சப்பாத்தி. பட்டுன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு இட்லிக்காரன் போய் கீழே விழுந்துடுறான் சார், ஃப்ராக்சர் ஆகி கிடக்கிறான். உப்புமாக்காரனும் விழுந்து அவனும் முட்டி உடச்சி உட்காந்துங்கிறான்.
அந்த சப்பாத்திக்காரனும் போய் விழுந்து ஒரு மாதிரியாக படுத்துனுக்கிறோம். 3 வீட்டு ஆண்களுடைய மனைவிமார்கள் ஓடியாந்தாங்க. அந்த இட்லிக்கார அம்மா சொல்லி சொல்லி அழுவுது. மாற்றி சொல்லி கொடுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் மாற்றியிருப்பேன்ல, ஏயா இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளானேன்னு. அந்த உப்புமாக்காரன் சொல்லுது, உனக்கு சுய புத்தியே கிடையாது, யாரோ உன்னை சொல்லி மாற்றிருக்கிறான், அதனால தான் நீ விழுந்திருக்கிறேன்னு அது சொல்லி குறை சொல்லி அழுவுது. இந்த 2 அம்மாவை அழுவும் போது அந்த சப்பாத்திக்கார அம்மா மட்டும் கம்முன்னு பார்த்துங்குது. ஏம்மா உனக்கு வருத்தமா இல்லையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் அழுவுறதுல நியாயம் இருக்குது. டெய்லி சப்பாத்தியை இந்த ஆள் தான் போடுறான், எனக்கு 2 போட்டு வச்சுட்டு இந்த ஆளுக்கும் போட்டு எடுத்தும் போவான். இந்த ஆள் மாற்றிக்க வேண்டித்தானே, தானே எடுக்க வேண்டிய முடிவை எதுக்கு இந்த ஆள் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை இவன் எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்கன்னா 2 பொம்பளைங்களும் அழுவுறதே நிறுத்திடுது. இன்னும் இப்படி ஒரு மோசமான ஆள் இருக்கிறான உலகத்தில். ஏன்னா ஒரு கொஞ்சம் கவனம் போனாலும் நமக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வரும். கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. எல்லாத்துலேயும் கவனம் இருக்கணும் சார். கவனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதனால் வாழ்க்கையில் கவனமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட அந்த மனப்பக்குவத்தை எது தரும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிற பயணம்தான் அவனுக்கு வாழ்க்கையில் பெருமையை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். இன்றைக்கி கூட நான் நிறைய சொல்கிறது உண்டு, எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா என் கிளாஸில் ஏற்பட்ட அனுபவங்கள், அது அனுபவங்களை நம்ம நிறையா எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். மீண்டும் மீண்டும் சிரிப்பதற்குரிய பக்குவத்தை அவை தரும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நம்ம எதை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம். உலகத்தில் வித்தியாசமான மனிதர்கள், வேடிக்கையான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கான். நம்ம பக்கத்தில் நல்ல நல்ல ஊர், அது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பட்டு தயாரிக்கிற ஒரு ஊர் இருக்குது சார். அந்த ஊரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கார்த்திக்னு இருக்கிறார். அந்த கார்த்திக்கு ஒரு விழா நடத்தி கொடுத்தேன் மார்ச் மாதம் பிரம்மாண்டமான பட்டிமன்றம் அம்மன் கோயில், தங்காளம்மன் கோயில் திருவிழாவில் இது பண்ணுவார். அங்கேருந்து முடிச்சுட்டு நான் மேடை விட்டு இறங்குறேன் சார். காரில் ஏறின ஒரு ஆள் இறங்கி ஓடி வந்து என் கூட வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கினான் சார். அப்போ எனக்கே சந்தோஷம், காரில் இறங்கி மனுஷன் இறங்கி ஓடியாந்து அவன் கூட செல்ஃபி எடுத்துக்கிறானே. செல்ஃபி எடுத்துக்கின பிற்பாடு எல்லாம் சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள். செல்ஃபி எடுத்துன பிற்பாடு கேட்டாம்பார் ஒரு கேள்வி, யார் சார் நீன்னு கேட்டான் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஓடி வந்து அவ்வளோ அக்கறையாக செல்ஃபி எடுத்துக்கின்னு என்னை யாருன்னு தெரியாமலே எடுத்துகிட்டு அது கேட்காம போயிருந்தா கூட எனக்கு கௌரவம். யார் சார் நீன்னு கேட்டாம்பார். அதை விட ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? அதையும் நாம் தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் வந்தால்தான் என்றைக்குமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். எல்லா இடங்களிலும் இருந்து சார் எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன்னு சொன்னார். யார்? மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார். நாங்கள் பட்டிமன்றம் ஊராக நடத்தினோம் சார். நேற்று கூட மயிலாடுதுறையில் நடத்தின்னு வந்தோம். அருமையான தலைப்பு, யாருக்கு யார் வரம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வரமா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வரமானு ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தை நேற்று நடத்தணும். நான் அது ஒரு வரையில நாங்கள் ஊராக பட்டிமன்றம் பண்ணுவோம். அங்கங்கே ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன் சார். திருவிழா, ஊர் திருவிழா சார். ஊர் திருவிழான்னா என்னங்க, அது திருப்பி போடுங்க, விழாதிருன்னு அர்த்தம். தேர் திருவிழாவும் விழாதிருக்க, கலாச்சாரத்தில் பண்பாட்டில் விழாதிருப்பதற்கு விழா, தேர்தல் விழாவும் அதுதான். மனிதனே, ஜனநாயகத்திலிருந்து நீ விழாதிருக்க வேண்டும் என்றால் தேர்தல் விழாவிலும் கலந்து கொள்ளு என்பது தான். அதையும் நாம் ஒரு தேர்தல் விழாவாக கொண்டாடும். அங்கே எல்லாம் அலங்காரம்லாம் முடிஞ்சு போச்சு சார். பட்டிமன்றம் நாங்கள் மேடையில் உட்காந்துங்கிறோம் சார். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரமாக உட்காந்துங்கிறோம். ஆரம்பிக்கவே இல்லை. நான் அமைப்பாளரை கேட்டேன், எப்போயா ஆரம்பிக்கிறதுன்னு. யாருக்காவது சாமி அருள் வாக்கு சொன்னாதான் ஆரம்பிக்க முடியும். எவனுக்கு எப்போ அருள் வர்றது, எவன் எப்போ சொல்கிறது, இது எப்படா தொடங்குறது? பகவானே முருகா, செந்தில் வேலவா, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சார். அந்த நேரம் பார்த்து அருள் ஒரு ஆள் அவர் அருள் வாக்கு சொன்னான் சார். எல்லாம் எனக்கு சந்தோஷம்டா, தொடங்குங்கடா, சாமி புறப்பாடு ஆகட்டும்னு உத்தரவு கொடுத்தான். மகாராஜா நீ நல்லா இருன்னு சொல்லி பட்டிமன்றம்லாம் முடித்து காரில் ஏறி உக்காந்து, டிரைவர் பேர் மணி சார், மணிக்கிட்ட சொன்னேன், நல்ல வேலைப்பா, நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் ஒருத்தருக்கு அருள் வாக்கு கொடுத்தாருன்னு. அது வேறு யாரும் இல்லை சார், நான் தான்னா. நான் கேட்டேன், உனக்கு நிஜமாகவே அருள் வந்துதாடான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு காலையில் ஸ்கூல் டியூட்டிக்குது, நீ நேரம் வேறு போய்கிட்டே இருக்குது, நீ எப்போ அருள் வர்றது, எப்போ ஆரம்பிக்கிறது, அப்புறம் எங்கள் மேனேஜ்மெண்ட், எங்கள் கரஸ்பாண்டண்ட்டுக்கு அருள் வந்துடும்,
அதனால தான் நானே அதுக்கு முன்னாடியே நான் இது மாதிரி ஒரு நாடகத்தை நடித்தேன் சாருன்னா, ஏதோ ஒன்று நம்ம வேலையோட ஊடு போய் சேருவோம் வாப்பான்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனுபவம் சார். அனுபவத்தில் நம்ம சந்தோஷப்படணும். அவன் அப்படி பண்ணுறானே, இவன் இப்படி பேசுகிறானே, அவன் நிலைமையே சரியில்லை. அவன் நிலைமை சரியில்லைன்னா அவன் பேசுகிறது எப்படி இது மட்டும் கேட்போம் நம்ம. என்ன எல்லா இடங்களிலும் இருக்குது, கொட்டி கிடக்கிறது சார் நகைச்சு. குழந்தைகள் இடத்துல பேசுங்க, மனைவி மடத்தில் பேசுங்க. அதனால தான் ஒருத்தன் சொன்னான், இல்லை சார் நான் உட்காந்து பேசுவேன், ஆனால் சண்டை வருது சாருன்னா. சண்டை வரட்டுண்டா, சண்டை வந்த பிற்பாடு அந்த அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு நீ ஒரு முயற்சி எடுப்ப பற்றியா, அதாண்டா வாழ்க்கையிலேயே சந்தோஷம். அதுதாண்டா உனக்கு, அதுதானே தேவை. அதை கேட்டும்போது தான் ஒருத்தன் உட்காந்து சம்சாரத்தை கூப்பிட்டு கேட்டு, நீ உட்காரு, புலவரையார் சொன்னார் நிறையா பேசணுன்னு, நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசுவோமா அப்படின்னு இல்லையா. நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு அம்மா பக்கத்து வீட்லேயும் அதுவும் போய் வேலை செய்யுது, ஒரு ஆஃபீஸில் இந்த அம்மாவும் போய் வேலை செய்யுது. அன்றைக்கி கம்ப்ளீட்டாக வீட்டில் வேலை செய்யணும், கம்ப்ளீட்டாக கரண்ட்டு ஷட் டவுன். அன்றைக்கி யாருமே ஒரு இயந்திரம் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் எதுவுமே ஒர்க் ஆகலை. சாயந்தரமாக அந்த 2 பெண்களும் பேசிக்கிறாங்க, நாள் பூரா ஷட் டவுன் ஆகி போச்சா, கரண்ட்டே இல்லையே, நீ என்ன பண்ணேன்னு. அது ஏன் கேட்குற, பல வருஷம் ஆச்சு அவன் வீட்டுக்காரங்கிட்ட பேசி, நேற்று மணிக்கணக்கில் உட்காந்து பேசினேன், ரொம்ப நல்லவனாக இருக்கிறாண்டி. அப்போ தான் தெரிஞ்சுது, ஏன்னா பேசினா தான் சார் தெரியும் அந்த அன்பும் பாசமும். அப்போ அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது பேசுவோன்னா, என்னத்த பேசுறது, நீயே பேசுன்னு. வேணாம், நான் எது பேசினாலும் வம்பில் போய் முடியுது, நீயே ஆரம்பின்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, சொர்க்கம் நரகம்னுலாம் பேசுகிறாங்களா மாமா, அப்படின்னா என்னான்னு கேட்டுது. அப்படி கேட்டு செல்கிறோம், நீயும் நானும் இருக்கிறது சொர்க்கம் இல்லை, மாமா மட்டும் தனியாக இருக்கிற இடத்துக்கு தான் சொர்க்கம்னு பேர். அப்படின்னா எங்கே, நான் மாமா போகிறேன்னு வச்சுங்க சொர்க்கத்துக்கு, வாசல்லையே பேர் அழகிகள் நிற்பாங்க, ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை, வாங்கன்னு என் கையை பிடிச்சி உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. சொர்க்கம்ன்றது அதாண்டி. அப்போ நான் எங்கே போவேன், நீ நரகத்துக்கு தான் போவேன். நரகம் எப்படி இருக்கு மாமா, கருப்பு குரங்கு ஒன்று உன் கையை பிடிச்சி உள்ளே கூட்டியும் போகும். அந்த அம்மா அடிச்சுது பாருங்கள், போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் அழகு அங்கேயும் அழகு, எனக்கு மட்டும் இங்கேயும். அந்த ஆள் ஜென்மத்துக்கு பேசுவான். என்கிட்ட நேரம் வந்துட்டான் சார், ஏதாவது பேசுன்னு வாயை திறக்க முடியாத அளவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாயா. அதான் சொன்னேன், இது தாண்டா நினச்சி சந்தோஷப்படு. உன் பெண்ணுக்கு உன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு திறமை இருக்குதுன்னு யோசனை செய், அதுதான்டா அழகு. அதனால் நம்ம எனக்கு சார், எனக்கெல்லாம் ஆசிரியர் பணியில் இருந்து நிறைய ஆசிரியர் கூட்டமைப்புன்றதுனால என் குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நம்மெல்லாம் பொற்காலம் ஐயா, ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொற்காலம். இப்போ படுற பாடுக்குது ஒவ்வொன்றும். பரீட்சை வந்தால் எல்லா வாத்தியாரும் பிள்ளையார் கோயிலுக்கிறான் சார். பிள்ளையாரப்பா எந்த பையனாலும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாது, அப்படி மேக்சிமம் காப்பி அடிக்காமல் நீ பார்த்துக்கோன்னு எழுதுறான். அதனால் லட்சுமி விநாயகர் கோயில் கூட இந்த பிள்ளையார் சேர்த்துக்கு நான் போய் சாமி கும்பிட்ற ஒரு பையன் பிள்ளையார்கிட்ட வேண்டான் சார், எவன் சொல்லியும் கேட்க மாட்டேன்றான். ஈரானும் இஸ்ராலும் அனர்த்தமான சண்டை போட்டுன்னே இருக்கிறான். இது 3வது உலக யுத்தமாக வந்துடுமோன்னு ரொம்ப பயமாகுது. பிள்ளையாரே நீயாவது கருணை பண்ணுன்னா. இதை காதில் விழுந்த உடனே அவனை கூப்பிட்டு அப்படியே எனக்கு மேடையில் போட்ட சால்வியை அவனுக்கு போற்றி உன் மனிதநேயத்தை பாராட்டுறேன்னு. மனிதநேயமாவது ஒன்றாவது சார். அப்படி ஒரு வாரம் நடந்தால் உன்ன மாதிரி வாத்தியார் ஒரு பாடம் எழுதிடுவார். ஏற்கனவே 2 உலக சண்டையை எழுதிவிட்டான், எவன் எழுதுனான்னு தெரியல. அது மண்டை காயுது. அந்த சண்டையை பற்றி நமக்கு எதுக்கு சார்? இப்போ நம்ம நகராட்சி லாரி வந்தால் தண்ணி சண்டை என்னான்னு கேளு, பக்கமாக நான் எழுதுறேன் சார் ஒரு புக்கு போடுற அளவுக்கு. அதை விட்டு 2ஆம் உலக போரில் யாருக்கு யார் எந்த இடத்துல எந்த வருஷம் என்ன சார் ஆக போகுது. அதனால் போன தடவை வேறு எக்ஸாம்பிள் எங்கள் டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு. படிக்கவே இல்லை சார், நானாக விட்டேன் சார். முதல் உலக போர் சரியாக நடக்காதனால் 2ஆம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன் சார். அந்த டீச்சர் முட்டையை போட்டுட்டு முதுகில் 4 சாத்துறாங்க சார். இப்படி ஒரு 3வது வாரம் நடந்தால் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் யார் சார் எழுதுறது? நானே சொல்கிறேன் சார், என் ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் படிப்பீங்களா சார் அப்படின்னு அவன் அவ்வளவு கேட்டான் சார். என்ன ஏண்டா கேட்டோம்னு பேசணும்னு ஆகி போச்சு அவனுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமை சார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாக்குதல் இருக்குது. அதனால தான் எப்பயுமே நீங்கள் ரசிங்க. நம்மளை தாக்கிட்டானெல்லாம் நினைக்கக்கூடாது, நம்ம வருத்தப்படக்கூடாது சார். ஏன்னா பல இடங்கள் எனக்கே பேப்பரில் எழுதியிருப்பான் சார். நிறைய நாங்கள் வேல்யூவேஷன் சென்டர்லாம் கூட நிறைய பார்த்துக்கிறோம். இன்னும் ஒரு பையன் அழகாக எழுதிக்கிறான் சார், ரோமன் லெட்டர் 2 அப்படின்னு போட்டு கொஸ்டின் நம்பர் 2 போட்டு அட்டன் பண்ணுறான் சார். அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் நம்பருடைய ஹெட்டிங் போட்டு கீழே எழுதுகிறான் சார். கர்த்தரே, இந்த பேப்பரை திருத்தும் பாவியின் பக்கத்தில் அமரும் நான் அவருடைய பாவங்களை எல்லாம் ரட்சித்தருளும்.
ரட்சித்தருளிய பிறகு அவருடைய பொற்கரத்தினால் எனக்கு அதிகமான மார்க்கை போடுவதற்கான ஒரு புத்தியை அவருக்கு கொடுக்கவும். யார் கர்த்தர்கிட்ட அவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறான். கர்த்தரே இன்னும் ஒரு பிரார்த்தனை, அதே போல அவர் பிள்ளைகள் படிக்கிற இடத்திலும் அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு இதுக்கு பிராயச்சத்தமாக அவர்களும் மார்க்கு அதிகமாக போடுவதற்கு ஆமீன்னு எழுதிக்கிறான் சார். இது ஒரு ஆன்சர் மாதிரியே எழுதிக்கிறான் சார். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படித்து பார்த்துட்டு கோவப்படுவீங்களா? குழந்தைன்னா அப்படித்தான் இருப்பா சார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நிறைய எழுதுனுங்க. நேற்று கூட ஒரு அம்மா சொல்லிச்சு, டீச்சர் டிக்டேஷன் கொடுக்குறாங்க, பத்மபூஷன் எழுதுறான்னு, அவன் பத்மபூஷன் எழுதிக்கிறான். ஏன்னா அதனால் ஒரு அம்மா நேற்று மேடையில் பேசினாங்க. காரணம் பிள்ளைகளுக்கு ஸ்பெல்லிங் தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் வணங்கி கேட்குறேன், நிறைய இருமொழி கொள்கை தானே நமக்கு இருமொழி கொள்கை தானே, நிறைய ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுங்க. ஆங்கிலம் வணிக மொழி, அன்னை தமிழ் வாழ்க்கை மொழி சார். வாழ்க்கைக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. தினம் ஒரு குறளை மனப்பாடம் சொல்லுங்கம்மா. 1330 குறளையும் மனப்பாடம். எங்கள் மேதக அப்துல் கலாம் தினமும் குரானையும் வாசிப்பார், குறளையும் வாசிப்பார். அவர் அதனால் தான் தூய மனிதராக இந்த உலகத்தில் நின்றதுக்கு காரணம் அது. குறளை சொல்லிக் கொடுங்கம்மா. நாம வேங்கடசாமி நாட்டார், சக்கரை புலவர், சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை, சிதம்பரம் அண்ணாமலை பல்கழகத்திலே பேராசிரியர் பெருமக்களாக இருந்த காலத்தில் ஒரு சின்ன பையன், சின்ன இளைஞர், சின்ன பையன் ஓடி வந்து அப்பப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் பால் சப்ளை பண்ணுவார். பால் சப்ளை பண்ண போது அந்த பையனை பார்த்து ராப்பி சேது பிள்ளை சொன்னார், பார்க்கறதுக்கு நல்லா முகலட்சணமாக இருக்கடா, சுறுசுறுப்பாக இருக்கிற, உனக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன், தினம் ஒரு குறளை சொல்கிறா. அரங்கநாதன் பேர் அந்த பையனுக்கு. அரங்கநாதா தினம் ஒரு குறளை சொல்லுன்னாரு. குறளை சொன்னா அப்படின்னா உனக்கு டெய்லி ஒரு காலனா, அப்போல்லாம் ஓட்ட காலனா, டெய்லி ஒரு காலனா கொடுக்குறேன்னாரு. டெய்லி ஒரு காலனாவுக்காக அந்த பையன் குறளை தினம் மனப்பாடம் பண்ணா சார். 1330 குரட்பாவையும் மனப்பாடம் பண்ணி 1330 காலனாவை வாங்கினான் சார். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளாராக உலகம் முழுவதும் திருக்குறளை பரப்பிய மேதையாக இருந்தார்னா, அப்படி ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்கணும் சார். அப்படி ஒரு பயிற்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நிறைய இடத்துல கொடுக்கணும் சார். நம்ம சில இடங்களை நாம் எப்படி வளர்க்கணுமோ அப்படி தானே சார் வளருவோம். போய் சேரில் உட்காந்து சோபாவில் உட்காந்துங்கிறேன், ஒரு பையன் தம்பி புலவருக்கு இருந்துக்கிறேன், அம்மாங்கிட்ட சொல்லி சுடு தண்ணி சூடாக கொஞ்சம் வாங்கிட்டு வாடான்னு சார். அந்த பையன் போகும்போது தாவி தாவி போனான் சார். எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. வெந்நீரை கையில் எடுத்துன்னு வரும்போதும் இப்படி தான் தாவி தாவி வருவானோ, நாமெல்லாம் நடந்து தான் போவோம், இப்படி தாவறானே, இவங்கிட்ட ஏன்டா சொன்னோன்னு பயந்துன்னு இருந்தேன் சார். அதே மாதிரி வெந்நீரை ஃபுல்லாக எடுத்துக்கின்னு தாவி தாவி வந்தான் சார். மேஜிக்கு மாதிரி ஒரு ட்ராப் கூட சிந்தலை சார். டேபிளில் கொண்டாந்து டம்முன்னு வச்சான் சார். அந்த அப்படியே ஒன்று ஆடலை அசையில் அப்படியே இருக்குது சார். தம்பி உன் பேர் என்னடான்னு? ஜம்புலிங்கன்னா சார். பரவாயில்லடா, அப்போ சரியாடா பேர் வச்சுக்கிறான். ஜம்ப் பண்ணி போகிற, ஜம்ப் பண்ணி வர. அவங்க அப்பனை கேட்டேன், வேறு பேரே வைக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லையாடான்னு. சார் நான் அர்த்தத்தோடு தான் வச்சுக்கிறேன், அவன் ஜம்ப் பண்ணி தான் போகிறான், அவன் மேலே தப்பு இல்லை. நாமெல்லாம் தூளியில் வளர்ந்தோம், ஆறாரோ அசைச்சாங்க, இறக்கி விட்டாலும் அசைஞ்சு போவோம். நாங்கள் எங்களுக்கு இட வசதி இல்லை, ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் வளர்ந்தான். அப்படி இழுத்து விட்டு எகிரி குச்சியே வளர்ந்ததுனால அவன் போகும்போதும் வரும்போதும் எகிரி குச்சியே போகிறான் வரான். அது அவன் மேலே தப்பு இல்லை, வளர்ப்பு தான் சார் பிரச்சனைன்னார். வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை அப்படி. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லா வளங்க. ஆங்கிலத்தில் சரணமாக பேச சொல்லுங்கள், எழுத சொல்லுங்கள். உலகம் பூரா போய் வரணுன்னா அவனுக்கு அந்த ஆங்கில பயிற்சி கண்டிப்பாக வேணும். வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும், நேர்மையாக வாழணும், பண்பாக வாழணும், அன்பாக வாழணும், கருணையாக வாழணும், ஈகை குணத்தோடு அவன் வாழணும், நல்லவனாக வாழணும், வல்லவனாக வாழணும்னா அன்னை தமிழின் மீது ஆர்வத்தையும் அந்த உண்மையான உணர்வையும் ஊட்டுங்க. ரெண்டும் வேணும் சார். ஏன்னா நமக்கு தப்பாக பேசுகிறான், தப்பாக பழகிறான், எது என்ன அர்த்தம்னே தெரியல சார். ஒரு கல்யாண பத்திரிகையில் மேலே போட்டுக்கிறான், எம்பெருமான் துணைன்னு போட்டு புள்ளி எடுத்துட்டான் சார். பட்சமெல்லாம் பாதி பேர் கல்யாணத்துக்கே வரல. ஒரு புள்ளி எடுத்ததுனால எமபெருமான் துணைன்னு அவனும் படிச்சுட்டான். இது மேற்படி குடும்பம் போலகுதுறான்னு. ஏன்னா ஒரு புள்ளி எடுத்தாலும் போச்சு, புள்ளி எடுத்தாலும் சரி, ஒரு காலை எடுத்தாலும் போச்சு, காலை சேர்த்தாலும் பல பிரச்சனைகள் வரும். ஒன்று சொல்கிறேன், நான் உங்களுக்கு நினைவுபடுத்துங்க. ஜப்பானில் மன்னரும் அமெரிக்க அதிபரும் ஒரு மேடையில் சந்திக்கணும். இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து மந்திரிங்க வராங்க.
அல்லது நம்ம பிரதமரே வராரு, வந்த உடனே என்ன பண்ணுறாருங்க, பெருங்கூட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருங்க, நமஸ்தே நான் சொல்கிறாரு நம்மளை பார்த்து, வணக்கம். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, நன்றி. நமக்கெல்லாம் சந்தோஷம், நம்ம மொழியில் பேசுகிறார் பத்தியா, அது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அது மாதிரி 2 நாட்டு தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா அவங்க நாட்டு மொழியில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 வார்த்தை பரிமாறிக்குவாங்க. அப்போ ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபரும் 2 பேரும் கிளின்டன் அப்போ 2 பேரும் சந்திக்கணும். அப்போ ஜப்பான்காரனுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. AK-47 எதில் வச்சா கூட இங்கிலீஷில் பேச மாட்டான், அவன் தாய்மொழி ஜப்பானில் தான் பேசுவான். ஆனால் அவர் சந்திக்கிறதுக்கு 2 வார்த்தை வேணுமில்ல. ஒரு ஆள் டியூஷன் போட்டாங்க, 1 மாதமாக டியூஷன் எடுத்தார் இங்கிலீஷில். கிளின்டனை நீ மேடையில் பார்த்த உடனே ஹவ் ஆர் யூன்னு கேளு, அந்த ஆள் ஃபைன் அப்படின்னுவார், நீ மீ டூன்னு சொல்லு. இந்த 2 வார்த்தை தான் நீ மனப்பாடம் பண்ணணும். ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, மீ டூ, மீ டூ, மீ டூ. 1 மாதமாக மனப்பாடம் பண்ணி மேடையில் 2 பேரும் சந்திக்கணும். கிளின்டன் அன்னைக்கு தனியாக வராமல் அவன் ஒய்ஃபையும் கூட்டின்னு வந்துட்டார், ஹிலாரிக்கையும் கூட்டின்னு வந்துட்டார். ஹிலாரியும் கிளின்டனும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஜப்பான் மன்னர் இந்த பக்கம் வராரு. வந்த உடனே 2 பேரையும் பார்த்துட்டு அவருக்கு மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. ஹவ் ஆர் யூன்னு கேட்க வேண்டிய மனுஷன் கிட்ட வந்தது ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். கிளின்டன் வெளிப்படையாக சொன்னார், ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்டுன்னாரு. மீ டூன்னிட்டான் நம்ம ஆள். அதில் எவ்வளோ பெரிய சிக்கல் வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எந்த மொழியும் உணர்வில் கலக்கணும் சார். என்ன சொல்கிறீங்க, உணர்வில் கலக்கணும் சார். கன்னடமும் கலிதலெங்கும் கவின் மலையாளமும் துளவும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிடமே திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சார் டாக்டர் ஜியு போப்பு கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் எழுதி வைங்கன்னு சொன்னார்னா அயலாரையும் இழுத்த ஒரு அழகான மொழி தமிழில். நீங்கள் அதுவும் காணாமல் போச்சு. வீட்டில் நம்ம அதை பேசுகிறதே கிடையாது. என்ன மொழி தெரியுமா அது? ஒரு கணவனும் மனைவியும் குடும்ப வீட்டுக்குள்ளே இருக்காங்க சார். அந்த மனைவி பரதநாட்டியம் கற்றுக்கிச்சு சார். பரதநாட்டியம் எந்த ஒரு பெண்ணும் கலைத்திறமையை கல்யாணத்துக்கு பிறகு அது வெளிப்படுத்த வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க நான் பரதநாட்டியத்தில் ரொம்ப கைதேர்ந்து ஆடுவேன், ஒரு வாய்ப்பு சொல்லுங்களேன், நானே இந்த அரங்கத்தில் இந்த கூட்டத்தில் ஆடுறேன்னு. ஜபார் நான் ஆடுறதே போதும், நீ ஆடுறதும் ஓடுறதும் போதும், நீ இதில் வேறு ஒரு ஆட்டம் வேறையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான் சார். ஒரு மாதம் அப்படியே போச்சு. தோட்டத்தில் இந்த ஆள் முதல் மாடியில் இருக்கிறான், மேல் மாடியில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு தோட்டத்து பக்கமாக பார்க்குறான். இந்த அம்மா தோட்டத்தில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிங்குது. அப்போ இந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு ஆடு செடியை மேயுது. இவன் மேலேருந்து பார்த்துட்டான், அடியே ஆடுடி ஆடுடின்னா. அப்பா நீ இப்போயாவது சொன்னியேன்னு அந்த அம்மா பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சுடுது. ஆட ஆரம்பித்த உடனே அவன் சொன்னான் மறுபடியும், பின்னால் ஆடுடி பின்னால் ஆடுடின்னா. ஓ அப்படி பின்னால் போய் ஆடணுமான்னு பின்னாடி போய் தள்ளி போய் ஆடிச்சு. அவனே இறங்கி வந்து ஆடை ஓட்டிட்டான், அது ஓடி போச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, எதுலேயுமே ஒரு மொழி அழகானது, அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. தாய்மொழியில் நீங்கள் சொல்லி கொடுத்தாதான் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் அதில் குற்றங்களை களைந்து குணங்களை உருவாக்கக்கூடிய ரொம்ப சார் குற்றமே வந்தாலுன்னா உறவில் மனுஷங்க, உறவில் போய் என்ன சார் இருக்குது, எந்த உறவுலையும் எதுவும் இல்லை. நான் ரசித்த ஜோக்கு எது தெரியுமா உங்களுக்கு, அது யூடியூப்பில் கேட்டிருப்பீங்கிறதுனால நினைவுபடுத்துகிறேன், பல பேர் கேட்ட வாய்ப்பு இருக்காது. ஒரு ஜவுளி கடையில் போயிட்டு 2 பேரும் கணவன் மனைவியும் சேர்ந்து போங்கன்னு சேர்ந்து 2 பேரும் போகிறாங்க சார். போயிட்டு உள்ளே போன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இன்னும் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, இந்த வர்ற கஸ்டமர் பேசுகிறதுல கூட சில அழகான வார்த்தை இருக்குது. ஒரு அம்மா அந்த எங்கள் குரம்பேட்டையிலே நடந்ததுங்க. ஒரு சீமான் ஜவுளி கடை, அது ஜவுளி கடையில் வந்து ஒரு அம்மா 2nd ஃப்ளோரில் போயிட்டு கேட்குது. அந்த அம்மா கேட்குது அந்த கடைக்காரரை பார்த்து, அந்த மேனேஜரை பார்த்து, 1 இயர் குழந்தைக்கு சட்டை கொடுன்னு கேட்டுது. என் காதில் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், என்னடா அது 1 இயர் குழந்தைக்கு சட்டை கேட்குது, செட்டியார் குழந்தைக்குன்னு தனியாக தைக்கிறானா, மற்றவங்களெல்லாம் தனித்தனியாக தைக்கிறானான்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தனியாக போய் அவரை ரகசியமாக கேட்டேன், என்னப்பா அந்த அம்மா கேட்குறாங்களா, அப்படிலாம் நிறைய பிள்ளைகளுக்கு தைக்கிறீங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 1 இயர் குழந்தைக்கு சட்டை வேணும்னு கேட்டுது. அது 1 இயர்ன்ற ஆங்கில சொல்ல அது அவ்வளோ ஸ்டைலாக கேட்டுது, வேறு ஒன்றும் இல்லைன்னா. இந்த உரையாடல்லையும் பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படி சொல்லி தான் ஒரு அம்மா தான் கணவனும் மனைவி ஜவுளி கடைக்கு போய் 2 பேரும் சேர்ந்து போகணுன்றதுனால போனவங்க என்ன பண்ணாங்க, அந்த அம்மா படியேறும் போதே யோசிக்குது,
நான் உள்ளே போனால் நானாக பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், தெருவில் எந்த பொம்பளையும் கட்டாத புடவையாக பார்ப்பேன். இந்த ஆளை வேறு என் தள்ள கட்டான் அந்த புலவன் கூட்டத்தில். இவன் போனால் ஏதோ ஒரு துண்டு பில்லை பார்த்துட்டு இது வேணாம் அது வேணான்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான். இவனை வேற என் தள்ள கட்டிட்டானேன்னு உள்ளே போன அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஐடியா ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த பக்கம் செக்யூரிட்டி நிற்கிறான், இந்த பக்கம் பெஞ்சு போட்டுக்குது. இந்த பெஞ்சிலேயே உட்காரு, நான் 7 மணி நேரம் 3 மாடி ஏறி இறங்கிறதுக்கு சரியாக இருக்கும், அதனால் கவலைப்படாமல் உட்காந்துரு. இடையில அந்த உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அதையும் குடிச்சின்னு உட்காந்துருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போனதும் இவன் போய் அங்கே இங்கேயும் போராடி 7 ஹவர் முடிஞ்சு 8வது ஹவர் வரும்போது திடீர்னு ஞாபகம் வந்துடுது, அந்த ஆளை உட்கார வச்ச வந்தமே பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டிலையாக தண்ணி கொடுப்போன்னு இறங்கி ஓடியாரு. அங்கே ஆளை காணோம். பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் என் வீட்டுக்கார் ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒரு உட்கார வச்சுட்டு போனேனே அவர் எங்கேன்னு கேட்டுது. அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. இப்போ அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அப்போ அம்மாவை தூக்கி வாரி போட்டுது, யோ நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிறேன்னு. இந்த வேறு சத்தம் போடாத, என்னை உட்கார வச்சுட்டு போனேன்ல, 7 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனேன்ல, நான் உட்காந்தேன். அந்த ஆள் அப்போ இருந்த செக்யூரிட்டி சோகமாக இருந்தான். என்னடா சோகம்னு கேட்டேன். அவன் பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், இன்றைக்கி நான் போக முடியல, டியூட்டி மாத்திரம் வரலேன்னு கவலைப்பட்டான். நீ வேறு 7 மணி நேரம் சொன்னல, ஞாபகத்தில் வந்தது. எவ்வளோ நேரம் டியூட்டி செய்யணும்னு கேட்டேன். 8 ஹவருன்னா. 1 ஹவர் தானே வித்தியாசம், பிரச்சனை இல்லை, இது யார் வேணாலும் செய்யலாமான்னு கேட்டேன். ஆபத்துக்கு யார் வந்தால் எனக்கு என்ன உதவுனா நல்லா இருக்கும்னா. அந்த வேலை எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டேன். கொடுக்குறேன்னா. அதை தாண்டி நானும் 7 ஹவர் ஓடி போச்சு. என்ன கொடுப்பேன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு டியூட்டி பார்த்தா 400 ரூபான்னா. இன்னும் 1 ஹவர் போச்சுன்னா 400 ரூபா கைக்கு வரும்னு. அந்த அம்மா கண்ணு கலங்கி அந்த வீட்டுக்காரனை பார்த்து மாங்கலத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்கின்னு, அன்னைக்கு ஜோசிக்கார் சொன்னார் உனக்கு எனக்கு மனப்பொருத்தம் 100க்கு 100 இருக்குதுன்னு. அதை இன்றைக்கி தான் நான் கண்ணால் பார்த்தேன். எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதுன்னு நான் நினச்சேன். அதை சரியாக சம்பாரிச்சிட்ட பற்றியா? அடடா, அது நின்ன இடத்துல சம்பாதிப்பான் ஆணுனால அது சரியாக போச்சியா? நின்ன இடத்துல சம்பாரிச்சு என்னை நிற்க வச்சுட்ட பற்றியா அப்படின்னுமா. அப்போ நம்மால் சந்தோஷப்பட்டான். சம்பாரிச்ச 400 போச்சா? அதில் ஒருவருடைய பெருமையில் ஒருவருடைய மகிழ்ச்சியில் கரைந்து போவது தான் உறவு என்பதுக்கு அது ஒரு பாடம் என்றால், அன்புக்குரியவர்களே, குறைகளை தூக்கி எறிவோம், நிறைகளை மட்டுமே பார்ப்போம். வாழ்வது சில ஆண்டுகள் தான். அந்த வாழ்வது சில ஆண்டுகளாக இருந்தாலும் மறக்க முடியாத ஆண்டுகளாக அது மாறுவது வேண்டுமென்றால் வார்த்தைகளின் பரிமாற்றம்தான். மேம்பாலங்களை பார்க்குறோம் சுற்றி ஊர் பூரா. மேம்பாலங்கள் கட்டுவதற்கு 1000 கைகள் தேவை. உறவு பாலத்தை கட்டுவதற்கு 2 கைகளும் இருந்தால் போதுமையா? அந்த பாலங்களை கட்டுவதற்கு வார்த்தைகள் மிகப்பெரிய பலமாக இருக்கிற காரணத்தினால் வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை இன்பப்படுத்தும், ஒரு வார்த்தை துன்பப்படுத்தும். யாவர்க்குமாம் ஒரு இன்சொல் என்று திருமூலர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த இன்சொல்லை கையில் எடுப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்றுன்னு. நீங்கள் யாரும் தேவையற்றவர்களை படைத்து விட்டான் இறைவன் என்று கருதாதீர்கள். தேவையற்றது கூட தேவையாக இருக்கும் என்றால், அழகான பழம் கண்ணுக்கு அழகாக இருக்கிறது, அதில் 1000 காலத்து விதை இருக்கும் நம்புகிறோம். ஒரு பழம் அழுகி போய்விட்டது, அழுகிய பழத்துக்குள் பழம்தான் அழுகிய தவிர அழுகிய பழத்துக்குள் 1000 காலத்து விதைகள் நன்றாக இருக்கும் என்று பார்க்கிற மனோபாவம் நமக்கு வாய்க்க பெற்றுவிட்டால் மிகப்பெரிய சிறப்பை நாம் அடைய முடியும். சொல்லப்போனால் சோப்பு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை, எண்ணெய்க்கரை போகணுன்னா சோப்பு தேவை. வாழ்க்கையில் நீண்ட ஆண்டுகள் நிறைவாக வாழணும்னா சிரிப்பு தேவை. அந்த சிரிப்பு உரையாடல் மூலமாகத்தான் கிடைக்கும். அந்த உரையாடலிலே சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பார்க்க வேண்டாம், எல்லா இடங்களிலும் பாருங்கள். அதற்கான மனதை தயார்படுத்துங்கள். மனம்தான் அதற்கெல்லாம் வழிவகுக்கும் என்றால், 25 வருஷத்துக்கு முந்தி நான் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போல்லாம் என்னை யாருன்னு தெரியாது. இப்போ போனால் பல சௌகரியங்கள் எனக்கு கிடைக்குது. அன்னைக்கு அது கிடைக்கல. 10 ஷெட்டு கட்டியிருந்தான். ஒவ்வொரு ஷெட்டுக்கும் 1000 பேர். 10வது ஷெட்டில் உட்காந்துருந்தேன். எங்கள் ஷெட்டு எப்போ திறப்பாங்கன்னு 10வது மணி நேரம், ஒரு ஷெட்டு 1 மணி நேரம் ஆகும்னா. திருப்பதி போனவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். அப்படி உள்ளே போன உடனே அப்படியே டேர்ன் பண்ணுவோம். ஜெகஜோதியாக பெருமாள் வைர கோலத்தோடு ஒளி வீசி கொண்டிருப்பார். என்னென்னமோ வேண்டணும்னு பட்டியல் போட்டு போவோம், ஒன்று கூட வேண்ட மாட்டோம். ஏடகுண்டல வாடான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஜரகண்டின்ற வார்த்தை தான் காதில் விழும், ஓடியாந்து வெளியில் விழுவோம். இதுதான் இன்னை வரைக்கும் 100 முறை போனாலும் அதே அனுபவம் தான். நான் அப்படி உள்ளே போகும்போது இந்த 10வது ஷெட்டு எனக்கு திறந்து விட்டான் சார்.
9 மணி நேரமும் வெங்கடாஜலபதி ஏடுகுண்டலவாடா மாதவா யாதவா கேசவா மதுசூதனான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற நாமாவளிகள் தான் சொல்லின்னு இருந்தோம். ஷெட்டை திறந்தான் சார், குப்பு குப்புன்னு ஓடணும். ஓடி போய் கிட்ட போய் அந்த முன்னில் என்ட்ரன்ஸுக்கு நேராக ஒரு உண்டி இருக்கும். அந்த உண்டியில் அப்படி திரும்பினா தான் பெருமாள் காட்சி கொடுப்பார். அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது எல்லாரும் உள்ளே போயிட்டான். எனக்கு முன்னாடிக்கிறவன் நான் போகக்கூடாதா, இந்த அவர் பிரார்த்தனையோடு போகணுன்னு கோவிந்தான்னு கையை தூக்கி அப்படி மேலே பார்த்தேன். எவனோ ஒருத்தன் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போய்க்கிறான். எவனோ ஒருத்தன் கை கட்டின தூரத்தில் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போனான். இந்த கண்ணு பார்த்துட்டுது சார். இந்த கண்ணு பார்த்தா சும்மா இருக்குமா? இம்மிடியட்டாக மூளைக்கு அனுப்பிட்டுது. அந்த ஃபியூ செகண்டில் மூளைக்கு போனது. மூளை சும்மா இருக்குமா? யார் அந்த ஜெயந்தி? அந்த காதல் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அவன் நிறைவேறாதனால தானே கொண்டாந்து பெருமாள் கட்டியே அப்ளிகேஷன் போட்டுக்கிறான். பெருமாள் அனுகிரகம் இருந்ததா இல்லையான்னு நினச்சேன் சார். அப்புறம் பார்க்குறேன் பெருமாளையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, வெளியில் நிற்கிறேன் சார். 10 மணி நேரமாக பெருமாள் நினப்போடு இருந்தவன் 10 நிமிஷத்தில் மனசை ஜெயந்தி கிட்ட பறிம்புடுத்ததுனால பெருமாளையே பார்க்க முடியல. அந்த ஜரகண்டின்னு சொல்கிற வார்த்தையோடு வெளியில் வந்து நிற்கிறேன்னா வாழ்க்கையில் கடைசி நிமிடம் கூட நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடைசி வினாடி கூட வெற்றியை கொடுக்கும். நான் 2015 நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் 2 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். 2 நாள் இருந்தபோது நான் கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா? அந்த விண்வெளிக்கு சென்ற ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் பயணத்தை படமாக காட்டினாங்க சார். அதில் நான் நிலவில் இறங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரின் தான் கால் வைக்கணும். ஆனால் ஆல்ட்ரின் என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஃபியூ செகண்ட் யோசிச்சார். ஒருவேளை நிலவு நம்மளை இழுத்துருமோன்னு நினைச்சாரு. இது எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சது. அடுத்த உத்தரவு ஆம்ஸ்ட்ராங் வந்தது. காத்திருந்த ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சுட்டார் சார். ஒரே செகண்டு சார். அவன் யோசித்த நேரத்தில் காலை வச்சாரு. உலகத்தில் நிலவில் கால் வைத்த முதல் மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயரையும் புகழையும் அவர் பெற்றுவிட்டார் என்றால் கடைசி செகண்டு கூட நமக்காக காத்திருக்கும் கடவுள் நிச்சயம் நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம். நிச்சயமாக நம்ம ஐயா ராமராஜர் எழுதுகிற இந்த வெண்மையில் படித்து பார்த்தேன். மெய் சிலுத்து போனது ஒரு செய்தி, அழகான செய்தி. அந்த அருள் உள்ளம் இஸ்லாத்திலே சொல்லுவார், ஐயாவும் இருக்காரு, 5 கடமைகளை சொல்வார்கள். அதில் 5வது கடமை தானம். 4வது கடமை தானம் என்பது தான் தலையானது. நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதில் கூட ஒரு 2 ரூபாய் எடுத்து வைக்கணும்னு அவரே ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இடம் வாங்கி போட்டு அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, முதலீடு பண்ணினா ஒரு 10 லட்சம் ரூபாயில் உடைய இடத்த வாங்கினீங்கன்னா 3-5 வருஷத்தில் அது 1 கோடி ஆகுது. நீங்கள் இடம் வாங்கி போடலாமே. ஏன் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் கிளைகளை ராமராஜ் அந்த ஜவுளியை திறக்கிறீங்கன்னு கேட்டபோது அந்த பதில் என்ன அழகான பதில் தெரியுமா? நான் இடம் வாங்கி போட்டால் நான் கோடீஸ்வரன் ஆவேன், நான் கடையை திறந்தால் பல குடும்பங்கள் வாழும், அதுதான் எனக்கு கோடி கொடுத்தாலும் கிடைக்காத விலை மதிப்பற்ற ஒன்றுன்னு சொன்ன பதில் இருக்கிறதே சார், அது அவருக்கான பதில் அல்ல. அதை படித்து உணர கேட்டு உணர அத்தனை பேருக்குமான பதில் என்பதனால் நாம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சார்ந்த ஒருவரையும் வாழ வைக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகிற போது இறைவன் நம் கூடவே இருப்பான். எதுக்கும் கவலையே பட வேண்டாம் சார். அதனால் அச்சப்படாமல் இருப்பதற்கு ஆண்டவன் நமக்கு துணை இருப்பான் என்றால் நம்முடைய செயல்கள் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்றால் எண்ணம் தான் மனித வாழ்க்கை, எண்ணங்கள் தான் சொற்களாகிறது, சொற்கள் தான் செயல்களாகிறது. இந்த 3ம் ஒரு நேர்கோட்டுக்கு வருகிற போது ஒவ்வொரு மனிதனும் சுவாமி விவேகானந்தராக உருவெடுக்க முடியும் என்றால், ஒரு நல்ல மனிதனாக உருவாக முடியும் என்றால் அதற்கு உரிய ஒரு பெரிய சிறப்பு இந்த மகிழ்வான செய்திகளை காதால் கேட்பதும் மகிழ்வான செய்திகளை பரிமாறிக்கொள்வதும் அதற்கு நாம் மகிழ்ச்சி அடைய பழகுவதும். காரணம், உடல் வலிமையாக இருப்பதற்கு உடற்பயிற்சி தேவை, மனம் வலிமையாக இருக்கிறதுக்கு சிரிப்பு பயிற்சி தேவை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு புன்னகையை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவிநாசி நகரில் முதலாக மகிழ்ச்சியுடன் வழங்கும் ஒரு நகைச்சுவை அரங்கத்தை தொடங்கியிருக்கிறாள் என்றால் இது ஆள்போல் செழித்து அருகுபோல் வேரோடி இமயத்தை தொடுகிற நிகழ்வாக இது உருவெடுக்க வேண்டும் என்று, இது விஸ்வரூபமாக விளங்க வேண்டும் என்று ஒரு ஆலம் விதை பார்ப்பதற்கே மிகச் சிறியதாக இருக்கும், அதற்குள் தான் மிக பிரம்மாண்டமான விருட்சம் இருக்கிறது என்றால் இது இன்றைக்கு தொடங்கியது ஆலம் விதை, இது வருங்காலத்தில் விருட்சமாகும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
இதுவரை அமைதி காத்து விழாவை சிறப்பாக கொடுத்தமை அனைத்து அவையில் உள்ள பெரியோர்களுக்கும் சபையில் உள்ள பெரியோர்களுக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றிகள். இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு இந்த தேர்தல் நாளில் நடக்குமா என்ற நிறைய சந்தேகங்களுக்கு இடையில் இந்த விழா நடத்துவதற்கு அனுமதி அளித்த தேர்தல் பிரிவு அலுவலர்களுக்கும் அவிநாசி காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்து, நமது ஜனநாயக திருவிழா வரவிருக்கிறது. இந்த திருவிழாவில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு 2 நிமிட ஒரு சின்ன உரையை நான் ஆற்றப்போகிறேன். அதன் பிறகு நமது புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களும் இந்த ஓட்டளிக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்த இந்த தேர்தல் பிரிவு அதிகாரிகள் கொடுத்த இந்த பிரசுரத்தையும் படிக்க உள்ளார்கள். சில மணித்துளிகளில் இந்த விழா நிறைவேற இருக்கிறது. ஜனநாயக கடமை. மக்களே, திருவிழாவிற்கு எல்லோரும் தயாராகி விட்டீர்களா? ஆம், இது உங்கள் ஊர் திருவிழா, எங்கள் ஊர் திருவிழா என்று இல்லை. இந்த நாடே கொண்டாட வேண்டிய திருவிழா. அதுதான் நம் ஜனநாயக திருவிழா. தேர்தல் நாள் தான் இந்த நாட்டின் எல்லா மக்களுக்குமான பெரிய திருவிழா. நாம் போடும் ஒவ்வொரு ஓட்டும் இந்த நாட்டிற்கு பலம், இந்த நாட்டிற்கு மகிழ்ச்சி, இந்த நாட்டிற்கு வளர்ச்சி. நேர்மையாக வாக்களிப்பதில் உள்ள மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை. பெண்களே, ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு குடும்ப தலைவியாக இப்படி நிறைய பொறுப்புகள் உங்களிடம் உண்டு. இது எல்லாம் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பெருமை ஒன்று உங்களிடம் உண்டு. ஆம், அதுதான் நீங்கள் இந்த நாட்டின் குடிமகள். குடிமகள் என்றால் இந்த நாட்டின் மகள் என்று தானே அர்த்தம். ஒரு பெண்ணிற்கு தாய் தந்தை போலவே இந்த நாடும் எல்லா பாதுகாப்பையும் பெருமையும் அளித்திருக்கிறது. பெண்களே, கல்வியிலும் கேள்வியிலும் எல்லாவற்றிலும் முதலிடம் பிடிக்கிறீர்களே, ஓட்டளிப்பதிலும் முதலிடம் பிடியுங்கள். பெண்கள் ஒவ்வொரு வருடமும் ஓட்டளிப்பதிலே முதலிடம் பிடித்து ஆண்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கிறீர்கள். வாக்களிக்கும் நாளன்று நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த தேசத்திற்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. புதிய வாக்காளர்களே, இன்று நீங்கள் அனைவரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தின் முன் நிற்கிறீர்கள். புதிய வாக்காளர்களான உங்களுக்குத்தான் அதிக எதிர்பார்ப்பும் அதிக மகிழ்ச்சியும் இந்த தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் கிடைக்கவிருக்கிறது. முதல் முறை வாக்காளர்களான நீங்கள் தான் இந்த ஜனநாயக திருவிழாவின் சிறப்பு விருந்தினர்கள். உங்கள் வாக்கை செலுத்தி ஜனநாயகத்தில் உங்களின் குரலை பதிவு செய்யவே வாக்குச்சாவடி என்னும் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண வாக்கு அல்ல, உங்கள் முதல் வாக்கு. இதை ஒரு சாதனையாக உணருங்கள். இந்த நாடு இளைஞர்களின் கனவுகளால் வளர வேண்டும், இளைஞர்களின் எண்ணங்களால் முன்னேற வேண்டும், இளைஞர்களின் வாக்குகளால் சரியான பாதையில் செல்ல வேண்டும். புதிய வாக்காளர்களே, உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் செலுத்தப்பட வேண்டும், உங்கள் அனைவரின் ஓட்டும் செலுத்தப்பட வேண்டும். என் திருநங்கையர் சமூகத்தினரே, இந்திய சமூகத்தின் துணிவான முகங்களே, உலகளவில் திருநங்கைகளுக்கு வாக்குரிமை கிடைப்பதில் நிறைய தியாகங்களும் நிறைய போராட்டங்களும் அடங்கியுள்ளன. உங்களுக்கும் இப்பொழுது வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான கல்வி, உங்களுக்கான வேலைவாய்ப்பு, உங்களுக்கான எதிர்காலம், சமூக பாதுகாப்பு, இவை அனைத்தும் உங்கள் விரல் மையின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருநங்கையின் ஓட்டும் இந்த தேசத்திற்கான ஆசீர்வாதம். இந்திய தேசத்தின் உயிர் நாடியான என் கிராமத்து சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே கிராமங்களில்தான் மக்கள் அதிகாலையிலேயே வரிசையில் நின்று வாக்கை செலுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஒரு மண்ணில் விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் சிறந்த விதை என்று, அந்த விதையைப் போல ஒவ்வொரு ஓட்டும் சிறந்த ஓட்டு என்று, ஒரு ஓட்டால் உலகம் மாறும், இந்த தேசம் மாறும் என்று. என் அனைத்து இந்திய சகோதர சகோதரிகளே, வாக்களிக்கும் தினத்தன்று கட்டாய விடுமுறை நமக்கு அளிக்கப்படுகிறது. இதிலிருந்து வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். நான் போடுற ஒரு ஓட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நினைப்பதும், நான் ரொம்ப பிஸி என்று சொல்லி வாக்கை செலுத்தாமல் அன்றாட பணிகளை மட்டுமே செய்வதும் நாம் அறவே தவிர்க்க வேண்டும். நாம் வாக்களித்தால்தான் நம் தேவை என்னவென்று இந்த நாட்டிற்கு தெரியும். வாக்களிக்கும் தினமென்று உங்கள் ஓட்டின் மூலம் இந்த தேசத்திடம் நீங்கள் பேச முடியும். வாக்களிக்கும் தினத்தன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை நேர்மையாக செலுத்திவிட்டு, நான் ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டேன் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவிடுங்கள். ஒரு பெருமைமிகு இந்தியனாக உணருங்கள் என்று சொல்லி, இந்த நகைச்சுவை மன்றம், இந்த கம்பன் கழகம் போன்ற அமைப்புகள் இங்கே அவிநாசியிலே நடைபெற்று கொண்டதில் 2 சாதனைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்கு முதல் சாதனையாக, இதுவரை கம்பன் கழகங்கள் ஆரம்பித்து 70 வருடங்களுக்கு மேலாக நடக்கின்ற இந்த தமிழ் திரள் நாடு முழுவதும் தாண்டி, இந்திய நாடு தாண்டி உலகமெங்கும் இருக்கும் கம்பன் கழகங்கள் எத்தனையோ முறை கம்பன் கழகங்களுக்கான ஒரு பொதுவான பாடலை உருவாக்க முயற்சி செய்தன. இதுவரை எதுவும் நடத்தப்படவில்லை. இதையெல்லாம் கம்பன் கழகங்களிலிருந்து தலைமை கம்பன் கழகமான காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் சொன்ன செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனையோ கம்பன் கழகங்கள் முயற்சி செய்தும் இது நடக்காத ஒன்று. இதை அவிநாசி கம்பன் கழகம் செய்யலாம் என்று முடிவு செய்து
எங்கள் கம்பன் கழகத்தின் தலைவர் திரு ராஜ்குமார் ஐயா அவரிடம் கேட்டபொழுது உடனே இதுக்கு செய்யுங்கள், ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் கொடுத்த ஆதரவின் பேரிலும் இதற்கு தயாரிப்பாளரை நாம் தேட வேண்டுமே என்று சொன்ன பொழுது ராமராஜ் காட்டன் நாகராஜ் ஐயா அவர்களை அணுகிய பொழுது உடனே தயாரித்து தருகிறேன் என்று சொன்னார். ஐயா, நீங்கள் தொட்டதெல்லாம் ராஜ்குமார் ஐயா, நாகராஜ் ஐயா, நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகி இருக்கிறது. அதை போலவே இந்த கம்பன் கழக பாடலும் காரைக்குடி கம்பன் கழகமும் புதுக்கோட்டை கம்பன் கழகமும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நல்ல செய்தியை நாகராஜ் ஐயாவை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து சொல்லுவார்கள் என்று ராஜ்குமார் ஐயா ஏற்கனவே எங்களை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதைவிட சிறந்த மேடை இருக்க முடியாது. இது மக்கள் எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய செய்தி என்பதால் இங்கே சொல்கிறோம். நமது புதுக்கோட்டை கம்பன் கழகம் 10 நாள் விழாவாக ஜூன் மாதத்திலே பெரிய விழா எடுக்கிறார்கள். அந்த விழாவிலே நமக்கென்று இந்த கம்பன் பாடலுக்கென்று தனி விழாவை அவர்கள் ஏற்படுத்தி தந்து அவினாசி கம்பன் கழக தலைவரையும் திருப்பூர் கம்பன் கழக தலைவரையும் அழைத்து சிறப்பு செய்யவிருக்கிறார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டை தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்று முத்தமிழ் மன்றம் சார்பாக நடக்கின்ற நகைச்சுவை நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதிலே தேர்தல் விழிப்புணர்வை சொல்ல வேண்டும் என்ற ஒவ்வொரு விழாவிலும் ஒரு சரியான கருத்தை மையத்தை நோக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலே நமது புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டதால் தேர்தல் அலுவலர்களும் அவர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அவரது ராமலிங்கம் ஐயா அவர்களது குரலில் இந்த தேர்தல் நாளையும் தேர்தலில் விரல் மை தேசத்தின் வலிமை என்பதை சொல்லி அவர்களுக்கும் நாம் ஊக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, ஒரு முறை உங்களை இதை காட்டி உங்களுடைய உரையை முடித்துக் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தேர்தல் குறித்த விழிப்புணர்வை செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். யார் சொல்லி யார் கேட்க போகிறாங்க? இருந்தாலும் நம்ம கடமை அது. சொல்ல வேண்டியது ஜனநாயக கடமை. ஐயா, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டியவர்கள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு முழு தகுதி உங்களிடம் உள்ளது. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறது ரொம்ப நன்றி. ஒரு விஷயம், நாம் வளர்க்குறதுலையே குழந்தைகளை வளர்க்குற போது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்குறோம், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம், எப்படியெல்லாம் படிக்கணும், எந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் சார். ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த நாட்டை பற்றியோ இந்த நாட்டினுடைய விடுதலையை பற்றியோ நாம் எப்படியெல்லாம் வந்தோம் என்பதை பற்றிய சிந்தனைகளே குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சார். யாருமே நம்ம அதை பற்றி பேசுறதில்லை. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் கதை வாயிலாக சொன்னாங்க, தேசபக்தியை சொன்னாங்க. அன்னைக்கு கூட ஒரு வீட்டில் ஒரு பையன் அவங்க அம்மாகிட்ட கேட்குறான், அம்மா கதை சொல்லுமான்னு. அந்த அம்மா சொல்லுது, நான் வளர்ந்த கதையை சொல்லவா வாழற கதையை சொல்லவான்னு. எனக்கு 2 கதையும் தெரியும், புதுசாக ஏதாவது சொல்லுன்னா. புதுசாக எனக்கு சொல்ல தெரியாது. உங்கள் அப்பா லேட்டாக வருவார், நீயும் முடிச்சுடுற நானும் முடிச்சுடுறேன். ஏன் லேட்டுன்னு கேட்பேன். அந்த ஆள் பார் சொல்லுவான் பார் கதை, அந்த புது கதை அங்கே தான் வரும். நாம் 2 பேரும் கேட்கலான்னு. இன்றைக்கி வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளைக்கு ரோல் மாடலாக இருந்தால் இந்த இளைஞர்கள் யார் பின்னாலும் தெருவில் ஓட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை, இல்லையா? எங்கள் அம்மா தாண்டா எனக்கு ரோல் மாடல், எங்கள் அப்பா தாண்டா ரோல் மாடல், எங்கள் வாத்தியார் தான் எனக்கு ரோல் மாடல். அப்போ அந்த பண்புகள் வருகிற போது தான் அவனுக்கு கடமை என்னன்னு தெரியும். பிள்ளைகளுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலைங்க. ஹிஸ்ட்ரியில் கூட நம்ம நாட்டுப்பற்றை கூட உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொல்கிறது கிடையாது. நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க. மிதவாத கொள்கை மகாத்மா காந்தியடிகள் கையில் எடுத்து கொண்ட போது, இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஆயுதங்களை கையில் எடுத்து அலைந்தார்கள். அண்ணல் காந்தியடிகள் கைத்தடியை மட்டும்தான் வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் விடுதலை போருக்கு தயாரானார் என்றால் அந்த கைத்தடி தான் ஜெயித்தது என்பதுதான் உலக அதிசய வரலாறு, இல்லையா? அன்றைக்கி பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுரு 3 பேர் 3000 கைதிகள் சுற்றி நிற்கிறான் சார் அரங்கத்தில். 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். முதல்ல ராஜகுரு சொன்னார், பகத்சிங் நீ முதல்ல போயிட்டினா அடுத்த 10 நிமிடத்தில் என்ன போடுவாங்க, அந்த 10 நிமிடம் கூட உன்னை என்னால் பிரிந்திருக்க முடியாது, நான் முதலில் தூக்கில் எடுக்கப்படுகிறேன்னு ராஜகுரு முதல்ல தூக்கிலிடப்படும் போது
இந்துஸ்தான் அப்படின்னு முழங்கிட்டு போறாரு. பகத்சிங்கும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று முழங்குகிறார்கள். 10 நிமிஷத்தில் தூக்கப்பட்டாச்சு. அடுத்ததே பகத்சிங் போறாரு, பகத்சிங் போறாரு, தூக்கிலிடப்படுகிறார். சுகதேவ் சொன்னா ஜிந்தாபாத், அவர் இந்துஸ்தான்னார், ஜிந்தாபாத்ன்னா. கடைசியில் சுகதேவ் இந்துஸ்தான் சொல்றாரு, ஜிந்தாபாத்னு சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. யோசிக்கிற நேரத்தில் 3000 கைதிகள் அதை வேடிக்கை பார்க்குறாங்க ஜன்னல்ல. அப்போ திடீர்னு ஒரு குரல் வருது. சுகதேவ் கடைசி மூச்சு உள்ள வரையில் இந்துஸ்தான் என்று முழங்குகிற போது அங்கே ஜிந்தாபாத் என்று குரல் வருகிறது. யார் என்று ஆச்சரியமாக பார்க்குறான். இந்த 3 பேரையும் தூக்கிலிட்டானே ஆங்கிலேய ஆட்சியின் வேலைக்காரன், அவன் தன்னை மறந்து ஜிந்தாபாத் என்று அங்கே முழங்கினான் என்றால் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லை. அப்போ தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள், தேசபக்தி உடைய இளைஞர்களை நான் வாழ்க்கையில் பார்த்தது இல்லை, கேட்டது இல்லைன்னா. அப்படிப்பட்ட தேசபக்தியுடைய இளைஞர்கள் நடமாடிய பூமியா நம்ம பூமி. இன்னைக்கு தேசபக்தி நான் என்னான்னு தெரியல, நாட்டுப்பற்று நான் என்னான்னு தெரியல. இந்த ஜனநாயகம் எப்படி வந்தது? ஒவ்வொருவருக்கும் அந்த சுயமரியாதை என்கிற உரிமையை, தன் காலில் நின்று இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த ஜனநாயக நாட்டு பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை தலைவர்கள் இந்த மண்ணிலே மாண்டார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக படத்தை பார்த்து பழகுகிற காலத்தில் படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை மறந்துவிட்ட இளைஞர்களுக்காகவே நான் ஒன்றை சொல்லுகிறேன். வாக்கு என்பது சாதாரணமானதல்ல. வாக்கு தவறாதே என்பார்கள். அது சொன்னதையும் தவறக்கூடாது, செயல்லையும் தவறக்கூடாது. வாக்குச்சீட்டு என்பது லேசான விஷயம் இல்லை. இன்னும் இந்த நாட்டை விட்டு அறியாமை போகவில்லை. நான் ஏற்கனவே இந்த பேலட் பேப்பர் கொடுக்குற போது நான் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருந்திருக்கிறேன். அந்த மனுஷனே கேட்டான், ஏன் பாட்டி இப்படி 1ல் போட வேண்டியது 12? இல்லைப்பா, 12 பேரும் வந்து என்னை கவனிச்சுக்கிறான். அதை என்ன கவனிச்சான்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வாக்கு என்பது விற்பனைக்கு உரியதல்ல. இந்த நாட்டின் 5 ஆண்டுகளை தீர்மானிக்கிற ஒரு சிறப்பு. ஏன்னா ஒரே ஓட்டில் ஜெயித்த உலகத் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் ஓட்டு, அந்த ஒற்றை ஓட்டில் கூட அந்த மனிதன் வேட்பாளன் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் எந்த நேர்மையும் சிறப்பும் வாய்மையும் தூய்மையும் உடைய மனிதனாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியதென்று உங்களுக்கு இருக்கிற ஜனநாயக முழு உரிமை. வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு வேதாந்தம் பேசாமல் வீதிக்கு வந்து, பூத்துக்கு வந்து, வேலையோடு வந்து அந்த வாக்கை சரியானவர்களுக்கு பயன்படுத்துங்கள். சரியான ஆட்சியை நாம் மீண்டும் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாவதற்கு நம்முடைய வாக்குச்சீட்டு தான் காரணம் என்றால் தவறாமல் வாக்களியுங்கள். அதுதான் இந்த ஜனநாயகத்தை நாம் காப்பாற்றுவதற்குரிய தலையாய கடமை உணர்வு. நன்றி, வணக்கம். தேர்தலில் விரல்மை, தேசத்தின் வலிமை. தேர்தல் நாள் ஏப்ரல் 23. 100% வாக்களிப்போம் என்ற உறுதியோடு விடைபெறுவோம். நன்றி. சிறப்பு வாய்ந்த முதல் முறையாக துவக்கப்பட்ட முத்தமிழ் மன்றத்தின் அங்கமான நகைச்சுவை மன்றத்தின் துவக்க விழா முதல் முறையாக இன்று சிறப்பாக நடந்திருக்கிறது. அவனாசி திருநகர் பொதுமக்களின் முன்னிலையில் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து சிரிப்புரையை சிறப்புரையாகவும் நிகழ்த்தி எங்களை எல்லாம் மகிழ்வித்த புலவரையா அவர்களுக்கு எங்களது முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தலைமுறை ஏற்று தலைமுறை நிகழ்த்திய திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்திய திரு சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வைத்திய எங்களது தலைவர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், திரு ராயப்பன் பொருளாளர் அவர்களுக்கும், திரு அருணாச்சலம் அவர்களுக்கும், திரு ராயப்பன் அவர்களுக்கும், திரு வெங்கடாசலம் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்த திரு பாலசுப்ரமணியம் செயல் தலைவர் வளம் இந்தியா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், திரு நாகராஜன் ராம்ராஜ் காட்டன் தலைவர் தம்பதியர் அவர்களுக்கும், ஜூபிலி டெக்ஸ்டைல் உரிமையாளர் திரு கந்தசாமி அவர்களுக்கும்,
திருப்பூர் நகைச்சுவை மன்ற தலைவர் திரு முரளிதரன் அவர்களுக்கும் கோவை நகைச்சுவை செயலாளர் திரு தனபால் அவர்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இவை அனைத்துக்கும் முத்தாய்க்காக ஒருங்கிணைத்து எங்களை எல்லாம் செயல்படுத்த வைத்த எங்களது அன்பு தலைவர் திரு ராஜ்குமார் உள்ளிட்ட எங்களது அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் திரு தம்பியன் சொன்னலை உரிமையாளர் இந்த கூட்டத்தில் கலந்து சிறப்பித்தை வைக்கும் எங்களது நன்றார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு காலை முதல் உடனிருந்து பணியாற்றிய இந்த பள்ளியை சேர்ந்தவர்களுக்கும் நமது முத்தமிழ் மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நாட்டுப்பண்.